வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கதையை பார்க்க போறோம். இந்த கதை மூலமா நம்ம வெற்றிக்கு நாமளே போட்டுக்கிற தடைகளை எப்படி உடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணம்னே சொல்லலாம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரே ஒரு தோல்வி நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிச்சிட முடியுமா? இந்த கேள்வியை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போற கதை இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடி தான் நகரப்போகுது. இது ஒரு வகையில நம்ம நம்பிக்கைகளையும் பயங்களையும் நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு மீனோட சோக கதை கேட்டா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா இது மனுஷ மனசோட ஆழமான ரகசியங்களை வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு முக்கியமான பாடம். வாங்க இந்த சோதனையில என்னதான் நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல கற்பனை பண்ணி பாருங்க, விஞ்ஞானிகள் ஒரு பெரிய தெளிவான மீன் தொட்டியை எடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்ம பரிசோதனையோட களம். இந்த அமைதியான சூழல்ல தான் ஒரு பெரிய பாடம் நமக்கு காத்துட்டு இருக்கு. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்டே வருது. அந்த தொட்டிக்கு நடுவுல கண்ணுக்கே தெரியாத ஆனா ரொம்ப உறுதியான ஒரு கண்ணாடி தடுப்பை வைக்கிறாங்க. இந்த தடை தான் கதையோட போக்கே மாத்த போகுது. அந்த தொட்டியோட ஒரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோ ஒரு பெரிய மீன். அதுக்கு சம பசி. அதோட கண்ணெல்லாம் அதுக்கு கிடைக்க போற இறைய தான் தேடிட்டு இருக்கு. பசியை தீர்க்கணும், அது ஒண்ணுதான் அதோட நோக்கம். அந்த கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு தெரியுமா? அந்த பெரிய மீனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. சில சின்ன சின்ன மீன்கள் அதுங்க பாட்டுக்கு ஜாலியா நீந்துட்டு இருக்கு. சாப்பாடு கண்ணு முன்னாடி தான் இருக்கு, ஆனா நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர். இப்போதான் அந்த சோகமே ஆரம்பிக்குது. அந்த பெரிய மீனை பசியில அந்த சின்ன மீன்களை பிடிக்க பாயுது. ஆனா டமார்னு அந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணாடியில போய் மோதுது. வலிக்குது, மறுபடியும் முயற்சி பண்ணுது, மறுபடியும் அடிபடுது. இப்படி திரும்ப திரும்ப அடிபட்டு அது மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிடுது. முயற்சி பண்ணா வலிக்கும், அவ்வளவுதான். அதோட மனசுல ஒரு தடியான சுவர் உருவாகிடுச்சு. இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. ஆராய்ச்சியாளர்கள் யாருக்கும் தெரியாம மெதுவா எந்த சத்தமும் இல்லாம அந்த கண்ணாடி தடையை எடுத்துடுறாங்க. இப்போ நிஜமாவே அங்க எந்த தடையும் இல்லை. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த சின்ன மீனுங்க எல்லாம் பயமே இல்லாம பெரிய மீன் இருக்கிற இடத்துக்கே வந்து அது பக்கத்திலேயே ஜாலியா நீந்துட்டு இருக்கு. வாய்ப்பு இப்போ அது கண்ணு முன்னாடியே இருக்கு. ஆனா இங்கதான் நம்ப முடியாத ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெரிய மீன் அந்த சின்ன மீன்களை ஒரு தடவை கூட துரத்த முயற்சி பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா அதோட மனசுல அந்த கண்ணாடி இன்னும் அங்கதான் இருக்குன்னு ஆழமா அசைக்க முடியாத அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில சாப்பாடு கை கெட்டுற தூரத்துல சுத்தி சுத்தி இருந்தும் அந்த பெரிய மீன் பசியால செத்து போச்சு. நிஜமான தடை போன பிறகும் அது மனசுல உருவாக்கிக்கிட்ட ஒரு தடை அதோட விதியையே தீர்மானிச்சிடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வெறும் ஒரு மீனை பத்தி இல்லைங்க, இது நம்மளை பத்தி, நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும். வாங்க இதை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, அந்த மீனுக்கு இருந்த கண்ணாடி தடை தான் நமக்குள்ள இருக்கிற தோத்துடுவோமோங்கிற பயம். அந்த சின்ன மீன்கள் தான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், நம்ம குறிக்கோள்கள். அந்த மீன் கண்ணாடியில மோதின மாதிரி நாம முன்னாடி சந்திச்ச தோல்விகளும் ஏமாற்றங்களும் நம்மளை மறுபடியும் முயற்சி பண்ண விடாம ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போட்டுருது. சரி, இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடம்? இதிலிருந்து நம்ம கத்திக்க வேண்டிய தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன? தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இதிலிருந்து கிடைக்கிற ரொம்ப முக்கியமான பாடம் இதுதாங்க. பல நேரங்களில் நம்மளை தடுக்கிறது வெளியே இருக்கிற தடைகள் இல்லை, நம்மால முடியாதுன்னு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தடைகள் தான். நேத்திருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை, வாய்ப்புகள் மாறிடுச்சு. ஆனால் நம்ம பழைய தோல்விகளையே நினைச்சுக்கிட்டு புது வாய்ப்புகளை கூட்ட விட்டுடுறோம். அதனால ஜெயிக்கணும்னா முதல்ல நம்ம பழைய நம்பிக்கைகளை உடைச்சு ஒரு புது முயற்சியோட இறங்கணும். அப்போ நாம என்னதான் செய்யணும்? நம்ம மனசுல இருக்கிற தடைகளை நாம தான் கண்டுபிடிக்கணும், அதை உடைச்சி எரியணும், சுதந்திரமா முன்னாடி போகணும். அந்த சங்கிலிகளை உடைக்கிற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த கருத்து இது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நம்ம மனசுல இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பயத்தையும் தோல்வியை பத்தின எண்ணத்தையும் உடைச்சா மட்டும்தான் நம்மளால புது உயரங்களை தொட முடியும், நம்மளோட சிறகுகளை விரிக்க முடியும். சரி, இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில உங்களை முன்னாடி போக விடாம தடுக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி தடை எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை கண்டுபிடிச்சு உடைக்கிறது தான் உங்க வெற்றிக்கான மொத படி. பதில்